காவல்துறை வந்து இது எங்களுக்கு இந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. நடந்திருக்க விசாரணை இல்லை. குற்றவாளிகள் எல்லாம் உண்மையான பொய்யான குற்றவாளிகள். உண்மையிலே அந்த சமூகத்தில் அவங்க ஆராய்ந்து பார்க்குறப்போ உண்மையான குற்றவாளிகள் இல்லை. உண்மை குற்றவாளிகள் யாரும் மறைக்கிறாங்க. தயவு செஞ்சு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த அரசு தான் கண்டுபிடிக்கணும். சார் அவங்க பிடிக்கல சார். அவங்க சரண்டர் ஆனாங்க சார். என்ன கேப் ஸ்டேஷன்ல அவங்க சரண்டர் ஆனாங்க. எப்படி சார் பிடிச்சேன்னு சொன்னாங்க? எந்த போலீஸ் சார் பிடிச்சாங்க? அவங்க ஃபுல்லா டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டைட் பண்ண ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணிட்டா சிட்டி விட்டு தாண்ட முடியாது. அவங்க போய் சரண்டர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் உண்மை. பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் தெரியுமே. படிக்காத பாமர மக்கள் கூட தெரியும். போலீஸ் ஓடி போய் அவங்க பிடிச்சாங்க. துப்பாக்கி பிடிச்சாங்க. அதெல்லாம் சும்மா பேசுங்க. யாருங்க அவரு சரண்டர் ஆயிருக்கான்னு சொல்றாங்க. அது உண்மை உண்மை குற்றவாளி யாரு? யாருக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டாங்க? அவங்களை பத்தி வெளியே போலீஸ் தெரியும். இந்த அரசுக்கும் தெரியும். 2-3 மாசம் ஆகுதுங்க. இது உண்மைங்க. நம்ம கேவன் செம்பி சிரஞ்சரிக்கே வந்திருக்கு இந்த ரிப்போர்ட். ஏன் அந்த ஆக்சிடென்ட் கேட்டிருக்காரு ஏடிஜிபிலாம். நீ எதுக்கு அப்ப மாம்பழம் வைக்க போ, பூ வைக்க போன்னு பூக்கடை வைக்க போயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க வந்திருக்க தகவல். எதுக்கு வேஸ்டா காவல்துறையில இவங்க எதுக்கு இருக்காங்க? தேவையில்லாத அன்பிட்டாலாம் எதுக்கு காவல்துறையில வைக்கிறீங்க? ஒரு மாநில தலைவர் பக்கத்துல 100 மீட்டர் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை பாதுகாப்பானுங்கள நாங்க போயிட்டு மாநில தலைவர் வந்து என்ன பாதுகாப்புன்னு கேட்பாரா? சார் 2 மாசமா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. தகவல் எங்களுக்கு வருது. இப்போ மீடியாலே நாங்க அதை பாக்குறோம். இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது. கட்சி இதுல ஏன் போலீஸ் என்ன பண்ணுச்சு? உளவுத்துறை என்ன பண்ணுது? நடக்கட்டும். ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்படாத அளவுக்கு அவங்க நடக்கணும். சும்மா இருப்பாங்களா? பாதுகாப்பு வேணும்னு காவல்துறை கிட்ட கேட்டாரா? எப்படி சார் கேட்பாரு? அப்படி தெரிஞ்சிருக்காங்க இல்லாம இருக்கலாம் சார். ஒரு மாநில தலைவர் சார் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும். நாங்க வேற இங்கதான் இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறோம். தொண்டர்கள் அவர் மேல விசுவாசியா இருக்கவங்க, மாற்று கட்சி சகோதரர்கள் அவர் மேல இன்னும் அன்பா பட்டுதலா இருக்கவங்களா இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு அவங்க ஒரு விட சொல்லுவாங்க. இது போலீஸ் வந்து இங்க இருக்கிற பொதுமக்களையும் தொண்டர்களை அச்சுறுத்த விதமா நடந்ததுன்னா நாங்க கண்டிப்பா தமிழ்நாடு அளவில் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இது எங்க தலைவர்களை முதல் கட்ட தலைவர்களை கேட்டு நாங்க ஒரு முடிவு எடுப்போம். இப்போதைக்கு நாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் நடக்குது. பட் இப்போதைக்கு எங்க தலைவர்கள் என்ன சொல்றாங்க, உள்ள இருக்காங்க. அவங்க பேசிட்டு வந்த பிறகு தான் நாங்க எது வந்தாலும் முடிவு எடுக்க முடியும். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவரை ஒரு தலைவர் என்றும் பார்க்காமல் இப்படி கொடூரமாக கொலை செய்த குற்றவாளிகளை, உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவங்க கைது செய்யணும். இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தலைவர் இன்னைக்கு வேறொரு தலைவர், வேறொரு சமூகத்தை சார்ந்த தலைவர் இப்படிப்பட்ட கொலை செய்யப்பட்டிருந்தால் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கும். இதை போலீஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும்? இன்னைக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் ஒரு அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு போலீஸ் இந்த தமிழக அரசோ அந்த போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கேலிக்கூத்தாக இருக்கிறது. தயவு செய்து சொல்றேன், இதை உடனடியாக அவங்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.